2026ஆம் ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி அந்த ஆண்டு பலன் எப்படி இருக்கும்? 2026 மிதுன ராசியை சொல்லும் பொழுது, மிதுனத்தோட ஜென்மத்தில் குரு இருக்கார். மிதுன ராசிக்குள்ளே குரு இருப்பார். ஜூன் வரைக்கும் இருக்காரு. ஜூன் வரைக்கும் இருக்காரு. ஜூனுக்கு அப்புறம் வேற பலன் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் சனி. இந்த 10ஆம் இடத்தில் சனி இருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வேலை இருக்கும், வேலையில் வருமானம் வரும், ஆனால் தாங்க முடியாத ஒர்க் ப்ரெஷர். அந்த வேலையில் இருக்க முடியுமா, வெளியில் வந்துடலாங்கிற நிலையெல்லாம் ஏற்படும் அவங்களுக்கு. சில பேர் வந்தே இருப்பாங்க, வேலையை விட்டுட்டு கூட வேறு வேலை தேடிக்கலாம். அவ்வளோ பணத்தில் எந்த தட்டுப்பாடும் இருக்காது, ஆனால் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜென்ம குரு இருக்கும் பொழுது ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷர் இது இருந்துக்கிட்ட மாதிரியே இருக்கும். ஆனாலும் கூட அந்த குரு பார்க்கும் இடங்கள் மிகச்சிறந்த இடங்களாக இருக்கிறதுனால இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்திடாது. ஆனால் மிதுன ராசிக்காரவங்களோட சனியோட 7ஆம் பார்வை மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்துல விழும். 4ஆம் இடத்துல விழும்போது அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், தாயை கவனமாக பார்த்துக்கணும். இந்த வண்டி வாகனமெல்லாம் இருக்கும், அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ஏன் ரிப்பேர் ஆகும்? செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒன்று பண்ணால் நாளைக்கு ஒன்று வரும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு சுகம் தர்ற இந்த எலக்ட்ரிக்கல் குட்ஸு, ஃபேன் ரிப்பேர் ஆகும், மோட்டார் ரிப்பேர் ஆகும், ஏசி ரிப்பேர் ஆகும். இந்த ரிப்பேரிங் செலவு ரொம்ப அதிகமாக ஏற்படும். வீடு ஒன்று முடிச்சிடுவோம், கிராக் விட்டுருக்கோம், மறுபடியும் ஒட்டடை அடிக்கிற மறுபடியும் வெள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மராமத்து வேலைகள் செய்கிற மாதிரி இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், தாயார் உடல்நிலை இதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை ஜூன் வரைக்கும் ஏற்படும், நிச்சயமாக ஏற்படுத்தும். இது எல்லாமே ஜூன் மாதத்தில் மிதுனத்தில் உள்ள குரு ஜென்மத்திலேருந்து விலகி 2ஆம் இடத்தை பலப்படுத்துவார். 2ஆம் இடம் நமக்கு தெரியும், குடும்பம், வாக்கு, தனஸ்தானம். அதுக்கப்புறம் குடும்பத்தில் இவங்களோட செல்வாக்கு, சொல்வாக்கு இதெல்லாம் அதிகமாகும், பண வரவு அதிகமாகும். அந்த ப்ரெஷர்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். ரொம்ப குறைந்து ஒரு நல்ல நிலை அடைவாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல மாற்றங்கள் இவங்க வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஜூனில் இருக்கும் பொழுது 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கும். அந்த இடங்கள்லாம் சுபப்பட்டு ஏற்கனவே இருந்த அந்த டென்ஷன், மே மாதம் வரை இருந்த நிலைமை மாறி மிக சிறப்பான ஒரு நிலையை அடைவாங்க. கடகராசியில் உச்சம் பெற்று குரு உக்காந்து 10ஆம் இடத்து சனியை வேற பார்வையிடுவார். அவர் திரிகோண பார்வை. அது உச்சம் பெற்ற அவர் திரிகோண பார்வையாக சனியை பார்க்கும் பொழுது இந்த ஒர்க் ப்ரெஷர்லாம் போகும். வேலையில் தப்பிச்சு தடுமாறி இருந்தவங்கெல்லாம் இது மேலே இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் மிக சிறந்த ஒரு நிலையை அடைவாங்க. ஜூனுக்கு பிறகு 2வது ஆஃப் இவங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் 2026. அவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் மிதுனராசி இருக்குது சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அது வரைக்கும் இருக்கிற ப்ரெஷர் அதை போக்குறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரம்? மிதுனம், கன்னி, மகாவிஷ்ணு, விஷ்ணு வழிபாடு பண்ணணும். அந்த ஸ்தானத்துக்கே விஷ்ணு ஸ்தானம் தான் பேர். அதனால் விஷ்ணு வழிபாடு செஞ்சால் இவங்க வெற்றி மேலே வெற்றி அடையலாம். அதுவும் ஒரு 4-5 மாதம் தான். அதுக்கப்புறம் இவங்க சிறப்பாக இருப்பாங்க. இந்த தொந்தரவுகள்லாம் நிறையா குறைஞ்சு வெற்றி கிடைக்கும்.